காப்பதியும் அந்த 2 படங்கள் இவருடைய நடிப்பு. அதே மாதிரி வந்து இரட்டைச்சுழி படத்தில் வந்து பாலச்சந்தர் அவர்களுடைய ஒரு சேர்ந்து நடிச்சிருந்தார். இவர் ஒரு நடிகராகவும் அவர் நினச்சதை வந்து அவருடைய திரைப்பயணத்தில் ஒரு நிறைவேற்றிக்கிட்டார். ஏன்னா ஆரம்பத்தில் ஒரு நடிக்க தான் வந்ததாக சொல்லுவாங்க. அப்புறமா தான் வந்து சரி நம்ம முதல்ல இப்படி போயிடுவோம், உதவி இயக்குனராக போயிட்டோன்னா அப்புறம் நடிக்கிறதுக்கு ஈஸின்ட்டு அப்புறம் அவரே ஒரு கட்டத்தில் இயக்குனர் ஆன பிறகு அதை விலகி இருந்து இப்போ நிறைவேற்றிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக சார். இப்போ அவருடைய இயக்குனருடைய பயணத்தில் பார்த்தோம் அப்படின்னா, முன்னாடி இவர் மிகப்பெரிய ஒரு ஜாம்புவான். ஆனாலும் கூட இப்போ தற்காலத்தில் இருக்கக்கூடிய இயக்குனர்கள் வந்து அவங்க கூட அந்த பழகக்கூடிய தன்மையாக இருக்கட்டும், வெற்றிமாறனாக இருக்கட்டும், தனுஷாக இருக்கட்டும், மாரி செல்வராஜாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் கூட அந்த வயசு வித்தியாசத்தை தாண்டி நான் உச்சத்தில் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு கர்வம் அதெல்லாம் இல்லாமல் தொடர்ச்சியாக இந்த மாதிரி இளம் இயக்குனர்கள் கூட ஒரு நட்பு பாராட்டுறாரு இல்லையா? ஸோ அதை பற்றி கொஞ்சம் எதுனா இல்லை எல்லார் கூடவுமேங்க, நாட் ஓன்லி அவர் இப்போ வளர்ந்து வர இயக்குனர்கள், புதிய இயக்குனர்கள் எல்லார்கிட்டையுமே அவர் சினிமாவை பற்றி பேசணுன்னா நம்ம ஒரு சில இயக்குனர் நண்பர்கள் இருக்காங்க. அந்த நண்பர்கள் எல்லாமே நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நேரில் போய் அவரை பார்த்தா உட்காந்து மணிக்கணக்காக பேசிக்கிட்டு இருப்பாராம், படம் பார்ப்பாராம் அதிகமாக. இப்போ நம்ம லாஸ்ட்டாக நம்ம பேசும்போது சொன்னோம், தாய்க்கிழவி படம், ராதிகா நடித்த படம் கூட, தாய்க்கிழவி படத்தை கூட அவர் பார்த்தார். சினிமாவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு அவர் பேசிக்கிட்டு இருப்பார். அதே மாதிரி இயக்குனர்கள் கிட்ட இல்லை,